குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 3 ஆல் இம்ரான். இம்ரானின் குடும்பத்தினர். வசனங்கள் 71 முதல் 80 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். யா அஹ்லல் கிதாபி லிம தல்பிசூனல் ஹக்க பில் பாத்திலி வ தக்துமூனல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். வேதமுடையோரே, நீங்கள் தெரிந்து கொண்டே ஏன் உண்மையை பொய்யுடன் கலந்து உண்மையை மறைக்கிறீர்கள்? وقالت طائفة من أهل الكتاب آمنوا بالذي أنزل على الذين آمنوا وجه النهار واكفروا آخره لعلهم يرجعون. இறை நம்பிக்கை கொண்டோரின் மீது அருளப்பட்டதை பகலின் தொடக்கத்தில் இறை நம்பிக்கை கொண்டு அதன் இறுதியில் மறுத்து விடுங்கள், இதனால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் திரும்பி விடுவார்கள் என வேதமுடையோரில் ஒரு பிரிவினர் கூறுகின்றனர். ولا تؤمنوا إلا لمن تبع دينكم قل إن الهدى هدى الله أن يؤتى أحد مثل ما أوتيتم أو يحاجوكم عند ربكم قل إن الفضل بيد الله يؤتيه من يشاء والله واسع عليم. உங்கள் மார்க்கத்தை பின்பற்றியோரை தவிர வேறு யாருக்கும் உங்களுக்கு வழங்கப்பட்டதை போல் வழங்கப்படும் என்பதையோ அல்லது உங்கள் இறைவனிடம் அவர்கள் உங்களை மிகைத்து விடுவார்கள் என்பதையோ நீங்கள் ஒப்புக்கொள்ளாதீர்கள் என வேதமுடையோர் கூறுகின்றனர். நேர்வழி என்பது அல்லாஹுவின் வழியே என்று கூறுவீராக. அருள் அல்லாஹுவின் கீழ்தான் உள்ளது, தான் நாடியோருக்கு அதை வழங்குகிறான். அல்லாஹு விசாலமானவன், நன்கறிந்தவன் என்றும் கூறுவீராக. يختص برحمته من يشاء والله ذو الفضل العظيم. தான் நாடியோரை தனது அருளுக்குரியவர்களாக ஆக்குகிறான். அல்லாஹ் மகத்தான அருளுடையவன். ومن أهل الكتاب من إن تأمنه بقنطار يؤده إليك ومنهم من إن تأمنه بدينار لا يؤده إليك إلا ما دمت عليه قائما ذلك بأنهم قالوا ليس علينا في الأميين سبيل ويقولون على الله الكذب وهم يعلمون. நீர் ஒரு குவியிலேயே நம்பி ஒப்படைத்தாலும் உம்மிடம் திருப்பி கொடுப்போரும் வேதமுடையோரில் உள்ளனர். நீர் ஒரு தங்க நாணயத்தை நம்பி ஒப்படைத்தாலும் அவர்களிடம் போய் தொடர்ந்து நின்றாலே தவிர உம்மிடம் திருப்பி கொடுக்காதோரும் அவர்களில் உள்ளனர். படிப்பறிவற்றவர்கள் விஷயத்தில் நம்மை குற்றம் காண எந்த வழியுமில்லை என்று அவர்கள் கூறியதே இதற்கு காரணம். அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ்வின் மீது பொய் கூறுகின்றனர். பலா மன் அவ்ஃபா பிஅஹ்திஹி வத்தகா ஃபஇன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். அவ்வாறில்லை, யார் தனது வாக்குறுதியை நிறைவேற்றி இறையச்சத்துடன் நடக்கிறாரோ அத்தகைய இறையச்சமுடையோரை அல்லாஹ் நேசிக்கிறான். إن الذين يشترون بعهد الله وأيمانهم ثمنا قليلا أولئك لا خلاق لهم في الآخرة ولا يكلمهم الله ولا ينظر إليهم يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب أليم. அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கையையும் தமது சத்தியங்களையும் யார் அற்ப விலைக்கு விற்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் எந்த பாக்கியமும் இல்லை. வறுமை நாளில் அவர்களிடம் அல்லாஹ் பேச மாட்டான்.
அவர்களை பார்க்க மாட்டான், மேலும் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உள்ளது. وَإِنَّ مِنْهُمْ لَفَرِيقًا يَلْوُونَ أَلْسِنَتَهُم بِالْكِتَابِ لِتَحْسَبُوهُ مِنَ الْكِتَابِ وَمَا هُوَ مِنَ الْكِتَابِ وَيَقُولُونَ هُوَ مِنْ عِندِ اللَّهِ وَمَا هُوَ مِنْ عِندِ اللَّهِ وَيَقُولُونَ عَلَى اللَّهِ الْكَذِبَ وَهُمْ يَعْلَمُونَ. வேதத்தில் இல்லாததை வேதத்தில் உள்ளது என்று நீங்கள் கருத வேண்டும் என்பதற்காக அவர்களில் ஒரு பிரிவினர் வேதத்தை தமது நாவுகளால் திரிக்கின்றனர். இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது எனவும் கூறுகின்றனர். ஆனால் அது அல்லாஹ்விடமிருந்து வந்ததல்ல. அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ்வின் மீது பொய் கூறுகின்றனர். ما كان لبشر أن يؤتيه الله الكتاب والحكم والنبوة ثم يقول للناس كونوا عبادا لي من دون الله ولكن كونوا ربانيين بما كنتم تعلمون الكتاب وبما كنتم تدرسون. எந்த மனிதருக்கும் வேதத்தையும் ஞானத்தையும் நபித்துவத்தையும் அல்லாஹ் வழங்கிய பின்னர் அல்லாஹுவை விடுத்து எனக்கு அடியார்களாகிவிடுங்கள் என்று மக்களிடம் கூறுவது அவருக்கு தகாது. மாறாக நீங்கள் வேதத்தை கற்றுக் கொடுப்போராகவும் கற்போராகவும் இருப்பதால் இறைவனை சார்ந்தோராக ஆகிவிடுங்கள் என்றே கூறுவர். وَلَا يَأْمُرَكُمْ أَن تَتَّخِذُوا الْمَلَائِكَةَ وَالنَّبِيِّينَ أَرْبَابًا أَيَأْمُرُكُم بِالْكُفْرِ بَعْدَ إِذْ أَنْتُمْ مُسْلِمُونَ. வானவர்களையும் நபிமார்களையும் கடவுளர்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவர் உங்களுக்கு ஏவுவதும் தகாது. நீங்கள் முஸ்லிம்களாக ஆன பிறகு அவர் இறை மறுப்பை உங்களுக்கு ஏவுவாரா? ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.